சொன்னா கேளு வர்ஷினி, ஏன் அழுதுட்டு இருக்க? நான் தான் ராகவ், சாரி. சொல்லுங்க இசை. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா? என்ன ஹெல்ப்? நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அதெல்லாம் இல்ல, என்ன சொல்லுங்க. எனக்கு என்னமோ உங்களோட அத்தை மேலதான் சந்தேகமா இருக்கு. உங்க அத்தை ரூம்ல போய் தேடி பார்க்கணும். மெடிக்கல் ஷாப்ல இருந்து வாங்கிட்டு வந்தா கண்டிப்பா பில் கொடுத்திருப்பாங்க. அவங்க ரூமுக்கு போய் மெடிக்கல் ஷாப்ல இருந்து வாங்கிட்டு வந்த கவரோ இல்ல ஏதாவது பில்லோ இருக்கான்னு போய் பார்க்கணும். கொஞ்சம் பார்க்க முடியுமா? சரி இசை, நான் போய் செக் பண்றேன். சரி, ஓகே. ஏ வர்ஷினி, அழாத. என்னது, மெடிக்கல் ஷாப் கவர் மாதிரியே இருக்கு. இசை, நீங்க சொன்னது 100% கரெக்ட். இது மெடிக்கல் ஷாப்ல வாங்கும்போது கொடுக்கிற கவர் தான். சிந்தாமணி அத்தையோட ரூம் டஸ்ட்பின்ல இருந்துச்சு. ஐயோ, இதுல பேரே போடலையே. ராகவ், இதை எங்க வாங்குனாங்கன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். கண்டிப்பா சுத்தி இருக்கிற மெடிக்கல் ஷாப்ல தான் வாங்கிருப்பாங்க. அக்கம் பக்கத்துல போய் நாம ஏதாவது மெடிக்கல் ஷாப்ல விசாரிச்சு பார்த்தோம்னா தெரிஞ்சிரும் இதை யார் வாங்குனாங்க, எங்க வாங்குனாங்கன்னு. நம்ம உடனே போய் பாப்போமா? சரி, வாங்க போலாம். வர்ஷினி, நீ இங்கேயே இரு, நாங்க போயிட்டு வந்துடுறோம். வாங்க. அழாதம்மா. வர்ஷினி, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. இந்த குடும்பத்துல உள்ள எல்லாருக்குமே உன் மேல அவ்வளோ நம்பிக்கை இருக்கு. நீ என்னோட மருமக. இதுக்கெல்லாம் நீ இப்படி சோர்ந்து போய் உட்காரலாமா? சொல்லு. சரி சரி, நீ சீக்கிரமா ஆபீஸ் கிளம்பு. இல்ல அத்தை, நான் போகல. அத்தை, நிஜமா அத்தை, அது எப்படி என் பேக்ல வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. அது என்னோடது இல்ல அத்தை. வர்ஷினி, ஏன் திரும்ப திரும்ப அதையே சொல்லி அழுதுட்டு இருக்க? நீ எப்பவும் சிரிச்ச முகத்தோட இருக்கிறவ. நீ இப்படி அழுதுட்டு உட்கார்ந்து இருக்கிறது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சுபத்ரா சொல்ற மாதிரி எங்க யாருக்கும் உன் மேல எந்த சந்தேகமும் இல்ல. நீ இந்த வீட்டு மூத்த மருமக. ஆமாமா, சிந்தாமணி அத்தை தான் இதை போய் வாங்கி வர்ஷினியோட பேக்ல வச்சிருக்காங்க. நினைச்சேன் ஏன் மேலதான் பழி போடுவாங்க நான் நினைச்சேன். அனி, இவளுக்கு என்ன பிடிக்கவே பிடிக்காது. அதனால என்ன இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்காக என் மேல அபாண்டமா பழி போடுறா. அவளை நல்லவன்னு காட்டிக்கிறதுக்கு அந்த குற்றச்சாட்டு எல்லாத்தையும் ஏன் மேல போடுறா. ஹலோ, நான் ஒண்ணு அபாண்டமால குற்றச்சாட்டு வைக்கல. உண்மையான ஆதாரத்தோட சொல்றேன். எது உண்மை? உண்மை என்னங்கிறதுதான் நாங்க எல்லாருமே பார்த்தோமே. அத மறைக்கிறதுக்கு தான் இங்க நான் வச்சேன்னு சொல்லி என் மேல பழி போடுறல. இவங்க காலையில ஒரு மெடிக்கல் ஷாப்ல பிரெக்னன்சி கிட் வாங்கிருக்காங்க.
அத்த 500 ரூபாய் கொடுத்து அதுக்கு சேஞ்ச் கூட வாங்கல. அந்த மெடிக்கல் கடைக்காரரு சில்லறை கொடுக்கறதுக்குள்ளேயே இவங்க வந்துட்டாங்க. நானா நான் ஏன் மெடிக்கல் ஷாப் போறோம்? நாங்கெல்லாம் போகவே இல்ல. நான் வீட்ல தானே இருந்தேன். இருங்க நீங்க மெடிக்கல் ஷாப் போனத நான் காட்டவா? அத்த, அவங்க மெடிக்கல் ஷாப் போலன்னு சொன்னாங்கல்ல, இத பாருங்க. ஐயோ, இந்த வீடியோல அவங்க கடைக்கு போன தேதி, டைம் முதல் கொண்டு எல்லாமே இருக்கு பாருங்க. அது வந்து அத நான் மறந்தே போயிட்டேன். காலையில இருந்து சின்னதா ஒரு தலைவலி. அந்த தலைவலிக்கு நான் மாத்திரை வாங்க போனேன். மத்தபடி நான் வேற எதுவும் வாங்க போல. இதோட பேர் என்னன்னு கூட எனக்கு தெரியாது. இவ அபாண்டமா மேல பழி சொல்ற. யாரும் இவள நம்பாதீங்க. அப்படியா? ஆ? சரி, ஒரு நிமிஷம் இருங்க. அண்ணே, கொஞ்சம் வாங்க. வாங்கண்ணே. ஐயோ, என்ன மாட்டி விட்டுருவானோ? அண்ணே, காலையில இவங்க உங்க மெடிக்கல் ஷாப்புக்கு வந்தாங்களா? ஆமாமா. வந்து என்ன வாங்குனாங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா?